உறவுகளே, எல்லோரும் சௌக்கியமா இருக்கீங்களா? நான் எப்போதும் போல உற்சாகத்தோடும், ஆரோக்கியத்தோடும், சந்தோஷமாவும் இருக்கேன். அன்றாடம் ஒரு கருத்து நாம பகிர்ந்துட்டு வரோம். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஒரு கருத்தை நான் உங்களோடு பகிரணும்னு ஆசைப்படுறேன். மொழி. மொழி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பத்தி உங்களோட ஒரு சில கருத்துக்கள் நான் பகிர விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே அவரவர் தனிப்பட்ட விதத்தில் தாய்மொழி அப்படிங்கிறது இருக்கும். எத்தனை பேர் தாய்மொழியை நேசிக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த மொழியில் நான் பிறந்துட்டேன், அதனால் அந்த மொழி எனக்கு தெரியும் அப்படின்னு நாம் பேசுறது உண்டு. அதை புரிந்து தெளிவாக பேசக்கூடிய மனிதர்கள் ரொம்ப குறைவு தான். கொலோக்கியல்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாதாரணமாக அந்த மொழியின் உச்சரிப்பு கூட ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த மாதிரி பேசுறது. மொழி பொதுவாகவே இந்த கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு நாம் எல்லாரும் நினச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு மனித இனத்தின் அடையாள சின்னமே அந்த மொழி, அந்த மொழியின் வளர்ச்சி, அந்த மொழியின் மீது ஏற்படக்கூடிய தாக்கம், பிற இன மக்களை எப்படி அந்த மொழி கற்றுக்கொள்வதற்காக இந்த மொழி ஈர்க்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சேர்ந்தது தான். ஒரு இனத்தின் பழமையையும் அந்த மொழியின் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு பல மொழிகள் பேசவும் கற்றுக்கொள்ளவும் ரொம்ப ஆசை. அதனால் நான் ஒரு சில மொழிகள் கற்றுக்கிட்டேன். அந்த மனிதர்களிடத்தில் பேசும் பொழுது அவர்களைப் போலவே பேசினால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் சில மொழிகள் நான் சரளமாக பேசணுங்கிற ஆசையினாலேயும் கற்றுக்கிட்டேன். ஆனால் எந்த மொழி பேசினாலும் என் தாய்மொழியான தமிழின் மீது எனக்கு இருக்கும் அன்பும் காதலும் பாசமும் என்றைக்குமே மாறாது. நான் பேசும் பொழுது எனக்கு என் தாய்மொழி ஒரு விதமான உற்சாகத்தையும் இன்பத்தையும் தேனினும் மிகுந்த சுவையையும் கொடுக்கும். அதே போலத்தான் என் தாய்மொழி நான் பேசும் பொழுது பிறர் கேட்டாலும் அதே உற்சாகமும் அதே சந்தோஷ உணர்வும் அவர்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். எனக்கு ஒரு முறை தமிழை பற்றி எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை நான் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போது எனக்கு தெரிஞ்ச பொதுவாகவே என்னுடைய எழுத்துக்கள் எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். எல்லாருக்கும் புரிகிற வண்ணம் தான் நான் எழுத விருப்பப்படுறது. அப்படி எழுதிய ஒரு கவிதை தான் என் தாய் தமிழை பற்றி என் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். கமெண்ட் செஷனில் உங்களுடைய சிந்தையில் நான் வடித்த கவிதை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்தையும் பகிருங்க. நன்றி. இப்போ நான் அந்த கவிதையை உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் வாசித்த மொழிகளிலேயே என்னை மிகவும் நேசித்த மொழி தமிழ். என் அன்னைக்கு துணையாய் என்னை அன்றாடம் அன்பூட்டிய மொழி தமிழ். என் எண்ணத்தை ஏடாக்கி ஏக்கத்தை வரியாக்கி உணர்ச்சிக்கு உயிர் கொடுத்த மொழி தமிழ். பிஞ்சிலே பேசி என் நெஞ்சிலே மலர்ந்த மொழி தமிழ். என் அன்னைக்கும் அன்னையாய் இன்று என் பிள்ளைக்கும் அன்னையாய் அன்பிற்கு எல்லையாய் திகழும் மொழி தமிழ். என் மௌனத்தை மொழியாக்கி மயக்கத்தை கவியாக்கி தயக்கமின்றி தரணியில் வலம் வரும் மொழி தமிழ். தனிமையிலே துணை கொடுத்தால் தரணியில் என் பெயர் வளர்த்தாள். இளமை என்றும் குறையாமல் பேசும் இதழ்களிலே உயிர் பெற்றாள் என் அன்னை தமிழ். ஆமாங்க, இந்த சிறந்த மொழி இன்னும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு நாம் நினச்சோம்னா நிச்சயம் அந்த மொழியை நாம் பேச வேண்டும். ஆங்கிலம் மட்டும்தான் நமக்கு சிறப்பு தரும்னு நினச்சி குழந்தைகளை இங்கிலீஷ் மீடியமில் போடக்கூடிய பேரண்ட்ஸுக்கும் இது ஒரு சின்ன வேண்டுகோள் தான். முடிந்த வரையில் குழந்தைகள் வீட்டிலே தாய்மொழியை பேச பழகுங்கள். அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம்.
தமிழ் மட்டும்தான்னு நான் சொல்ல வரல. இப்போ தமிழின மக்களாக இருந்தால் முடிந்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுங்க, தமிழை பேச வைங்க. தமிழ் வார்த்தைகளை பேசும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை நாம் இன்னும் உணரலை. அதுதான், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. நம்ம மொழி வளர்வதற்கு நாமும் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.